வணக்கம் அன்பு உறவுகளே. நான் தான் உங்கள் சித்தன் பழனிவேல் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க, தெருக்கூத்து தான். அதாவது அனுமந்தல் மணி நாடகக் குழுவினர் நடத்திய தெருக்கூத்து தான். அதாவது மகாபாரதத்தில் இது ஒரு பகுதி, காமதேனு பர்வதம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வரக்கூடிய ஜெய சித்திரசேனன் சண்டை என்னும் தெருக்கூத்து நாடகத்தை மிகவும் சிறப்பாக நடித்திருந்தார்கள். அந்த நாடகத்தை ஒரங்கூர் கிராமத்தில் அடியனுக்கு பதிவு செய்வதற்கு வாய்ப்பும் கிடைத்தது. அதை பதிவு செய்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நோட்டிஃபிகேஷனை நீங்கள் காண முடியும். சென்னையில் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பணியில் என்ன பண்ணுவாங்க, 4 நாளாக அந்த பொங்கலுக்கு வீதியில் நைட்டு ஒன் நைட்டாக கோலம் போட்டிருப்பாங்க. அது ஒரு பணி. எந்த காலத்தில் கோலம் போட்டாங்க? இப்போதான். அதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே ஒரு ஈத்துட்டு வாசல்ல காராம்பசு யாராவது சான் போடுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன் அதான் சிமெண்ட் போட்டாங்க. என்ன பண்ணுவோம், அதுலேயும் வலிச்சு விட்றாங்க. அப்பெல்லாம் எல்லா தெரிஞ்சும் வலிச்சு விடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரமெல்லாம் எங்களால் கோலம் போட தெரியாது. அங்கே வீடே கிடையாது. கண் வெட்டி வீட்டை இடிச்சு போட்டு வச்சுட்டு அப்புறம் கோலம் இதில் போடுவியா, பொட்டாட்டு வட்டத்தில் போடுவியா? ஏன் அதுவும் போட்டுனேன் 3 புள்ளி வச்சுமா கலப்பட்டுனாங்க. ஐயோ என்ன பட்டுனாங்க மகனே மூஞ்சி பாரு. கோலம் போட்டுங்கிற அப்புறம் சண்டை வர வீடே எல்லாம் இடிச்சு போட்டு கட்டி கிடக்குற. எந்த வீட்டுறா கோலம் போட்டு வாடகை ஊட்டியா? நம்ம ஊர்னு ஒன்று இருந்தாலும் சேரும். சரி என்ன சேரா தங்க இருப்பான் கச்சை ஊடக பல. ஆனா இருந்தாலும் ஐயாவுக்காக இன்று ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்கார். பேர் விட்ட சபை தெரியுமா? டெல்லியில குடும்படியான சபை, சட்ட சபை, தேவலோகத்து தேவர் சபை, தில்லையிலே நடிகர் சபை, இங்க கூடியிருக்கக்கூடிய சபை, இது கண்ணிருந்த ஒரு பார்க்கக்கூடிய பாராகி விடுவத சபை. பாராகி மட்டும்தான் குளூர்ல யாரும் வரமாட்டாங்கப்பா. ஆமா, அந்த மேலே குழுவுக்கு போதிச்சு. ஏய், இவங்கெல்லாம் பாவத்தை துளைத்து புண்ணியத்தை தேடு கொண்டிருக்கிறார். இரவு நேரத்துல கூத்த வைத்து அந்த சிவபெருமான் ஆடிய ஆட்டத்தை இங்கு ஆடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் இப்போ தேவர்கள். இவருடைய காலை 6 மணிக்கு மேல் தான் இவர்கள் எல்லாம் மனிதர்கள். எவ்வளவுக்கு உங்களுக்கு குளிர்தோ அவங்களுக்கு அவ்வளவுக்கு அவங்க உடம்புல நல்லது. கடவுள் ஈஸ்வரன் நல்ல அருள் கொடுப்பார். எப்படி கண் விழித்து பார்த்தா நம்ம இரவு நேரத்திலே அந்த அம்மனுடைய பேர் புகழையும் அந்த ராமனுடைய கோபாலக்கனுடைய புகழையும் பாடிக்கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு நோய் நொடியும் வராது. எப்ப நமக்கு வராது, மற்றவங்களுக்கு வராது. சபையை பதிலக்கூடியான தாய்மார்கள், தந்தைமார்கள், ஏழைய பெரியவர்கள், சிறிய குழந்தைகள், கட்டட ஊர் பொதுமக்களுக்கும் நாடகத்துறை திருந்து ஐயாவாகியே செல்லம் ஐயா குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் சிறுவன் தங்குவதை மனக்குறைந்த வணக்கம். என்னதான் படித்தாலும் புத்தி வேண்டும். இலக்கண பரிமார்கள் அறிய வேண்டும். கண்ணதான் கற்றும் தான் ஒரு ஆள் வேண்டும். இப்பேற்பட்ட என்ன பண்ண வேண்டுமா? நான் என்னாட்டு கலவரசி, யாருக்கு மனைவி, யாருக்கு கல்வி, ஏதாவது இலக்கம் எப்படி சின்ன சிலம்பாகத்தான் உங்க ஊர் திமையா போனா உங்க பேர் தங்கத்துறை. ஆமா, எப்ப இந்த 4 நாளோட அப்பா ஆட்டம் பாட்டம் தான் பொங்கல்ல அப்படி ஒரு சளி பிடிச்சிருந்தா ஃபுல்லுமே கோலம் போட்டு சளி பிடிச்சி ஒன்றும் முடியல உடம்பு. சூப்பு சாப்பிட வேண்டியதானே? என்னத்த சூப்பு அட புடச்சு அப்ப நான்
வாடா வாடா நாளைக்கு போட்டு விடுவாங்க பாப்பா வாடா. ஏன் வாங்கலாம் சொல்ல மாட்டியா? வாடா. டச் செல் வச்சிருந்தா அதெல்லாம் பார்க்கலாம். என்ன செல் வச்சுக்கிற? இந்த 123 123 என் பேர் தான் திருவருணை திருவருணை திருவருணை. அது தியாகாது. அது அட எந்த நாடுவான் எந்த பேருவான் நான் எந்த நாட்டுக்கு விளக்கு தெரியுமா? தெரியும். எப்படி சொன்னாதான் தெரியும். திருவருணை என்று விளக்கம். நாடு என்பது அவனை கடல் 56 தேசம் 56 தேசத்தில் ஒரு உரியாய் ஒன்றியானை எங்க நாடோ கேகை நாடு. கேகை நாடு. கேகை நாட்டில் ஏக தகத்தோடு ராஜ பரிபாலனை செய்யக்கூடியான என் தந்தையான அதாவது என் தந்தையான திருகட்டனுக்கு தாயாகிய மேகாவதி அம்மையருக்கும் ஆசைக்கும் பாசத்துக்கும் ஒரு கருவேப்பிலை பத்தான் படிச்சு மாட்டில் ஒட்டு ஒட்டு மறக்கணும். என் பையன் ஒரே ஒரு பெண் குழந்தை நான். ஆசைக்கும் பாசத்துக்கும் பிள்ளையாக பிறந்து என் பையன் சில நாட்களுக்கு பிறகு நான் ருதுவாயிட்டேன். எப்படி ருதுனா பெரிய மனுஷன் ஆயிட்டேன். அப்படின்னா வயதற்கு வந்து விட்டேன். வயசு வந்துதா? எங்க ஊர்ல எங்க பாப்பா வயசு வந்துச்சு. யாரு? என் தங்கச்சி தான். வயசு எத்தனை இருக்கும்? இருந்தா 48 50 இருக்கும். கேளுமா கதைய கண்ணாடி கரப்போது அப்பதான் முதல்ல வந்துச்சு. எங்க அம்மா வந்து போய் வெளியே ஒதுக்க மாட்டேது. சரி எங்க அம்மாட்ட போய் எங்க அம்மா போய் என்ன சொல்லி ஏங்க பாப்பா வெளியே ஒதுக்கி சொல்ல வெளியே ஒதுக்கணும் சொல்ல எங்க அப்பா எனக்கு கம்மிட்டு கூடாது. கம்மி கூடாது. 2 டப்பா தண்ணி விட்டு கை விட்டு நாய் விட்டு நான் கை அடிச்சு ஒரு பெண்ணுக்கு இருதுவாயிட்டாங்கன்னா பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. அப்பதான் நாட்டு மக்களுக்கு தெரியும். மஞ்சள் நாட்டுல வச்சாங்களா? நீட்டு ஆடினாங்களா? எப்படி மஞ்சள் அரிசியை ஊத்துனாங்க. எது மேல? மூஞ்சி மேலையா? நம்ம வாத்திரம் தான். ஆனா அருவு கட்டணும் நாய திருத்தங்களை கூதி எகுத்து 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 அவன் வாய அடக்க மாட்டேங்குது. நான் அப்படி போயிருக்கோம் போட்டை நட்டு முடங்கிட்டே அப்படி இந்த பொட்டையும் அப்படிதான் பண்ணுவாங்களா? என் தந்தை தாய்க்கு பிள்ளையாக பிறந்து எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. எப்ப 16 இருந்தா 16 வாய தாலி வாங்குறதாடா என் தேவடி வாங்க பிறந்த பையன். நல்லது போறதுதான் நீ பார்த்தா தெரியும். எங்க அம்மா பச்சிடா. ஆமா விரவுல வாங்க மாட்டாங்க. வாழ மாட்டாங்க சோழா நம்ம அம்மா எப்படி அவன் சொல்றானே என்னவா பட்டினி பட்டினி அம்மாக்கு வாழை மட்டை விடுவாங்க. வர மழை அப்படி நில்லுனா நிற்கும். எங்க அம்மா அந்த மாதிரிடா அம்மா மாதிரி கிடையாது. வயதுபட உத்தமி வாழை மாரி கிடையாது. ஆடு அலையுமே பிள்ளித்துங்க அந்த மாரி இல்லை. அம்மா சந்திர போய் அப்படி எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அமிர்த தந்தை வார்த்தை ஆயுர்வேதம் என்று வேத ஊதுபடி அக்கினி சாட்சியா வைத்து கெடியாக எத்தனை ஆண்டு ஆணை திருதராட்டிற்கு காந்தாரிக்கு ஒரு பிள்ளைகள் முதல் முதலாக பிறந்தவர் துரியோதன மகாராஜன் அன்னவருக்கு நேரலையோர் என் கணவர் துச்சோதன புலி ஏற ஏற பராய்க்க முடியவர் என் கணவர். அவர் ஆள் அழக பார்க்கணும். அவர் மீது அழக பாத்தியாடா? என் கணவர் வந்தாரு பாத்தியா? எப்படி நல்லாதான் இருக்குமா? எப்படி இந்த நாகூர் பாலத்து காட்டு இருக்கும். நாகூர் பாரஸ் காட்டலையா? என் கணவர் உட்காந்து பாத்தியில்ல இந்த பையன் பேசிய பாருடா எப்படியா மட்டும் அதுக்கு டெய்லி விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணையும் தடவி தடவி வளர்க்குறேன். அப்பதான் நல்லா பொச பொசுன்னு வரும். சிக்கு முடி மாதிரி சுண்ணு 150 ரூபா. தெரியும் தெரியும் இந்த வருஷம் தெரியும். அப்படி இருந்தால் இந்த வாதியர் சொன்னாரு அதை சொல்றேன். தெரிஞ்ச கதை தானே தெரியுங்கிறாரு அதுக்கு சொல்றேன். அதான் அப்படி அப்படி இருந்தா என் கலர் துச்சோதனை அப்படி எப்பா எங்க குடும்பத்துல 100 பிள்ளைகள் மாங்க வைத்தாங்க பாரு. எப்படி சம்சூரமும் வைப்பாங்க. நாம என்ன பண்றோம்? 100 பிள்ளைகளே எங்க ஆத்திரா ஒரே ஒரு 100 பிள்ளைங்க அவன் எப்படி இருந்திருப்பான்? யாரு? இந்த ஆம்பளை எங்க மாமியாரை பார்த்து கேட்டாதான் கேட்கும் போது எப்படி பார்த்தாங்க தெரியும். இவ கூட விட்டுருவான். எப்படி இருந்திருப்பான் பாவம்? அது எனக்கு தெரியல. நீ எப்படி பிறந்த? வெறும் ரத்தமா இருந்திருக்குமா? என்னடா
அப்படி இருந்தான் எப்பா இப்போ எங்களுக்கு பங்காளிகள் இருக்கிறா யாரு ஐவராஜாக்கள் அந்த தேவடைய பிள்ளைங்க சாமாடு அந்த பாஞ்சாலி தேவடைய எப்ப தாலி அறப்பாளோ இந்த நாட்டை எப்ப நாங்களே அனுபவ தெரியல நீங்க மட்டும் அப்படியே இருக்கணும் மனவாட்டில் வைத்து 6 வருட காலம் ஆகிறது இன்றைய தினத்தில் என் கணவர் வருவதை கட்டளை நான் சொல்லலாமா என் தங்கச்சி துன்முகி இருக்கிறா தும்முகியா துன்முகன் மனைவி கொழுந்தனார் மனைவி தும்பு வருமா தும்புல வராதரா துண்டம் மாட்டாதி துண்டன் மனைவி துன்முகி ஓ துண்டம் முன்னாடி ஓ என்ற தினத்தில் கணவர் ஆனால் அம்மனைக்கு சென்று நேரத்துக்கு கட்ட வேண்டியதானே என் தங்கையா இருக்கிறா I'm
இவர்கள் பவப்படந்தோடு
உனக்கு நீதி என்று ஓடுது அம்மனுக்கு விதி என்று ஓடுது அம்மா கும்பிட்ட குலதெய்வம் பொங்கல் வைத்து நவ கோவிந்தங்கள் போடுது நவ கோவிந்தங்கள் அம்மா விதி என்று ஓடுது அந்த பொங்கல் கடல் மீது தங்கி விளையாடும் இங்க ரங்கநாதன் சோதரி ரங்கநாதன் சோதரி அம்மா சங்கீதம் பாடி அமைந்த தங்கத்தில் வந்து யமயதரி அம்மம்மா வந்து யமயதரி